ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலூஸ் கிச்சன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சீ ஃபுட் வச்சு ஒரு நான்வெஜ் காம்போ தான் நம்ம பண்ண போகிறோம். நேற்று நெஸ்டோ போயிருந்தேன். அப்போது ஃபிஷ்ஷு, கனவா, எறாலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சரி, அதான் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்த உடனே க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி நான் எடுத்து வச்சுட்டேன். இது வந்து மத்தி கவலை. அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கும் குழம்பு வைக்கிறதுக்கும் நம்ம எடுத்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா ப்ரானும் வாங்கிட்டு வந்தோம். ப்ரான் வந்து நல்லா பெருசு பெருசாக இருந்தது. க்ளீன் பண்ணவும் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதனால் இதையும் நல்லா வாஷ் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். அடுத்து கனவா பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு விழுது போட்டு நான் குக்கரில் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இது நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் கனவா ரெசிபியும் ப்ரான் ரெசிபியும் இருக்குது. பார்க்காதவங்க நம்ம சேனலில் போய் பாருங்கள். இது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் கனவா. ஸோ அதனால் நம்ம இதை எப்படி குக் பண்ணலான்னு இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ நான் கனவா ஃபிஷ்ஷை வந்து குக்கரில் சேர்த்து நான் வந்து விசில் கொடுத்து எடுத்துக்க போகிறேன். 2லேருந்து 3 விசில் கொடுத்து எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபிஷ்ஷு வறுக்கிறதுக்கான ஃபிஷ் வந்து தனியாக எடுத்துக்கலாம். எப்பயுமே வறுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா உடையாமல் நல்லா ஃபுல் சைஸில் இருக்கிற ஃபிஷ் தான் நம்ம எடுத்துக்கணும். உடஞ்சிருந்தால் அதை வந்து குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து வறுக்கிறதுக்கு தேவையான ஃபிஷ் வந்து நான் எடுத்துட்டேன். இது வந்து குழம்பு வைக்க நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதுக்கு என்னென்ன மசாலா போடலான்னு பார்க்கலாம். நிறைய பேர் நிறைய மசாலா போட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவாங்க. நான் சொல்கிற மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து சக்தி மசாலா பவுடர், சில்லி பவுடர். இது நான் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். இங்கே என்னோடய ஹஸ்பண்ட் கொஞ்சம் வச்சுருக்காங்க, அதை தான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். இது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சோம்புத்தூள், இது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் அரைச்சி வச்சுக்கலாம். நான் வந்து பாக்கெட்டில் இருக்கிறது சேர்த்துக்கிறேன். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பாதி எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதில் எந்த தண்ணியும் சேர்க்க வேண்டாம். அப்படியே அந்த சாரோடைய ஈரப்பதத்திலே நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுவே போதும். நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக டெம்ப்டிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கே. நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது இதை நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாம், தட்டு போட்டு மூடி. இது 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நமக்கு நல்லா ஊறிடும். அதுக்குள்ளே நம்ம வந்து குழம்புக்கு தேவையானதும் ப்ரானுக்கு தேவையானதையும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போது ப்ரான் செஞ்சுக்கலாம். ப்ரானுக்கு வந்து நான் இஞ்சி பூண்டு சம அளவு எடுத்திருக்கேன். இதை நம்ம கனவாவுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த சைடு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து குக்கரில் 2 விசில் வந்துருச்சு. போதும், பாயில் ஆனது. அதனால் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுதை நம்ம அரைச்சி இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா குறைஞ்சது ஒரு 1 வீக் நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போது நான் வந்து எறாவுக்கும் கனவாவுக்கும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். மீன் குழம்புக்கு நான் சின்ன வெங்காயமும் பூண்டையும் எடுத்திருக்கேன். மீன் குழம்புக்கு நம்ம வந்து கொஞ்சமாக கருப்பு புளியும் கொஞ்சமாக வெள்ளை புளியும் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் குழம்பு நல்லா கலர்ஃபுல்லாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் நமக்கு கிடைக்கும். இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். எப்பயுமே புளி கரைக்கும் போது கல்லுப்பையும் சேர்த்து கரைங்க, அப்போ தான் நிறைய குவான்டிட்டி கிடைக்கும். இப்போ இதில் முழுகிற அளவுக்கு தண்ணி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போது இஞ்சி பூண்டு விழுது அரைச்ச அதே ஜாரில் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி நல்லா விழுது போல் அரைச்சி எடுத்துக்கிறேன். இது எதுக்காக பார்த்திங்கன்னா ப்ரான்காக நான் எடுத்துக்கிறேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. கனவா நமக்கு நல்லா பாயில் ஆகி வந்துருச்சு. பாருங்கள், நல்லாவே வெந்திருக்கு. இதை நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். ப்ரானை வந்து தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். எதுக்காக சோம்புத்தூள் சேர்க்குறோன்னா நல்ல ஃப்ளேவராகவும் அதோடைய கவிச்ச ஸ்மெல்லும் இல்லாமல் இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம வந்து சோம்புத்தூள் சேர்க்குறோம். இப்போது வெங்காய விழுதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கணும். அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் எல்லாம் போயிட்டு நல்லா ட்ரை ஆகணும்.
அப்படியே ஒரு சைட் பை சைடு நான் காஃபி கொஞ்சம் போட்டு குடிச்சிட்ருக்கேன். எப்பயுமே ஒர்க் பண்ணும்போது காஃபியோ டீயோ ஜூஸோ குடிக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது என்ன ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா காஃபி பைட்டுன்னு நெஸ்டோவில் வாங்கினேன். இந்த மாதிரி உங்களுக்கு யாருக்காவது குடிக்க பிடிக்கும்னா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இந்த உட்டன் ஸ்பூனில் நல்லா பெரிய ஸ்பூனில் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 3 தக்காளியே நான் சேர்த்துக்கிறேன். 3 தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கூடவே கொஞ்சமாக காரத்தூள், கொஞ்சமாக கல்லுப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு நமக்கு வரணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம ப்ரானை சேர்த்துக்கலாம். ப்ரானை சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் வெளியாயிடும். இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை தட்டு போட்டு மூடி வேக விடுங்க. அதெல்லாம் சுண்டி நமக்கு தொக்கு பதத்துக்கு வந்துடும். இப்போ இந்த சைடு இன்னொரு பேன் வச்சு கனவாவை தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா நமக்கு பொரிஞ்சு வரணும். இப்போ இது நல்லா பொரிஞ்சு கலர் மாறணும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். கனவாக்கு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு பெரிய தக்காளியை நான் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக காரத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்புத்தூள் இருந்தால் அது ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வந்தால் போதும். இப்போது கட் பண்ணி வச்சுருந்த கனவாவை சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கோட் ஆகணும். இப்போது வேக வச்சு வச்சுருந்த அந்த தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி நிறைய பேர் தூர ஊற்றிடுவாங்க. நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க, அதுதான் ரொம்பவே சத்தானது. இப்போது இது தட்டு போட்டு மூடி 10 to 15 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்கள். இப்போது மீன் நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எல்லா மீனையும் ஃப்ரை பண்ணலாம். இப்போது புளி நல்லா ஊறி வந்துருச்சு. இதை நல்லா கைகளால் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கரைச்சி தனியாக வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் குழம்புத்தூள் வீட்டில் அரைப்போம் இல்லையா, அந்த குழம்புத்தூள் நான் 4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போது கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக காரத்தூளும் சேர்த்துக்கலாம். இதில் நான் ஒரு தக்காளி, பெரிய சைஸ் தக்காளியை நான் கரைச்சிக்கிறேன். ஏன்னா எனக்கு இவ்வளோ புளிக்கு தகுந்த மாதிரி நான் தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நார்மல் சைஸாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா கைகளால் கரைச்சிட்டு கொஞ்சமாக வாயில் ஊற்றி பாருங்கள். அந்த புளிப்பு காரம் ரெண்டுமே பேலன்ஸ் ஆகணும். அப்போ தான் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போது கனவா நமக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. கொத்தமல்லி தழையை போட்டு நம்ம இறக்கிடலாம். ப்ரானும் நல்லா குக் ஆகிடுச்சு. இதுலேயும் கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிடலாம். ஃபிஷ்ஷும் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது கடைசியாக இருக்கிறது மீன் குழம்பு மட்டும்தான். இப்போ நம்ம அதை தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக வடகம் சேர்த்துக்கோங்க. வடகம் நல்லா நமக்கு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டையும் கொரகொரப்பாக நான் அரைச்சி எடுத்துருக்கேன். நீங்கள் தட்டி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த குழம்ப அதில் சேர்த்துக்கலாம். என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, உங்கள்கிட்ட கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்கோங்க, ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நான் குழம்பு இதில் சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடிடுறேன். இது நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி நமக்கு நல்லா கொதித்து வரணும். இப்போ குழம்பு நல்லாவே கொதித்து திக்காயிடுச்சு. ரொம்பவே கரெக்டான பதத்துக்கு நம்ம வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை சேர்த்துக்கலாம். என்கிட்ட மாங்காய் இல்லை, உங்கள்கிட்ட மாங்காய் இருந்தால் சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
இது மத்தி கவலை மீன்ன்றதால இதுக்கு ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விடக்கூடாது, மீன் உடஞ்சிரும். அதனால் மீனை போட்டு ஒரு 10 to 5 மினிட்ஸ்க்கெலாம் நீங்கள் வந்து குழம்ப ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நமக்கு மீன் குழம்பும் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம எல்லாமே குக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டோம். வாங்க ஒரு தட்டில் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். சூடான சாதம் நல்லா உதிரி உதிரியாக வடித்து எடுத்திருக்கேன். பொதுவாக மீன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா சாதம் வந்து குலைவாக இருந்தால் நல்லா இருக்காது, நல்லா உதிரி உதிரியாக வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் சாதத்தை பிளேட்டில் போட்டுக்கிறேன். இப்போது மீன் குழம்ப ஓப்பன் பண்ணிக்கலாம். மீன் குழம்பு பார்க்கவே ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கு இல்லையா? ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. அந்த புளிப்பு காரம் எல்லாமே டேஸ்ட்டாக செம்மையாக இருந்தது. நான் சொல்கிற மெத்தட்லேயே நீங்கள் மீன் குழம்பு வச்சு பாருங்கள் ஒரு நாள், ரொம்ப சூப்பராக இருக்கும். வடகம்லாம் போட்டு நல்லெண்ணெயில் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சைட் டிஷ் வச்சுக்கலாம். ஃபிஷ் ஃப்ரை சிம்பிளான மெத்தடில் அதிக மசாலா எதுவுமே சேர்க்காமல் இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை பண்ணுங்கள். மீன் உடையாமல் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக கிடைக்கும். ப்ரான் வச்சுக்கலாம். ப்ரான் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. இது வந்து நான் இன்னொரு வாட்டி நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இதோட டீட்டெயில் ரெசிபி வேணும்னா நம்ம சேனலில் இருக்க ப்ரான் ரெசிப்பியை பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக வந்தது. இது சாதத்தில் போட்டு அப்படியே நம்ம பிசைஞ்சு சாப்பிட்றலாம், சூப்பராக இருக்கும். அதோட பார்த்திங்கன்னா கனவா ஃப்ரையும் பண்ணியாச்சு. கனவா வந்து ரசம் சாதம், சாம்பார் சாதம் இதுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா 40+, 35+ இருக்கிற விமன்ஸ்லாம் வந்து சாப்பிடணும். இடுப்பு வலிலாம் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும், அதெல்லாம் சீக்கிரமாகவே சரி பண்ணிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு நான்வெஜ் காம்போ சீ ஃபுட் வச்சு நம்ம சூப்பராக செஞ்சிட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.